என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ரத சப்தமி. ரத சப்தமி என்றால் என்ன? இது வருடத்தில் ஒரு முறை சூரிய பகவானை கொண்டாடும் வகையில் நமக்கு இந்த ரத சப்தமி விரத வழிபாடுகள், பூஜை வழிபாடுகள் சொல்லி ரொம்ப இருக்கு. நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எது நமக்கு தேவை? நோய் இல்லாத வாழ்க்கை, தீர்க்க ஆயுளோடு நிம்மதியா எந்த கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா சூரிய பகவானுடைய அருள் வேறு. அதற்கு சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு அற்புதமான நாளாக இந்த ரத சப்தமி அப்படிங்கிற நாளை நம்ம தவற விடக்கூடாது. இது எப்பயுமே தை மாதம் அமாவாசையிலிருந்து 7வது நாள் வளர்பிறை சப்தமி ரத சப்தமி. சூரிய பகவான் தன்னுடைய அந்த 7 குதிரைகளை பூட்டி வடகிழக்கு திசை நோக்கி பயணிக்கும் நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள் தான் ரத சப்தமியாக கொண்டாடப்படும். சூரிய பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் எல்லாம் எல்லா ஆலயத்திலும் சிறப்பாகவே நடைபெறும். நம்ம என்ன செய்ய போறோம்? நமக்கு என்ன இப்ப தேவை? நோய் இல்லாத வாழ்க்கை, தீர்க்க ஆயுள், குழந்தைகளுக்கு நோய் வராம இருக்கணும், இருக்கிற பிரச்சனைகள் தீரணும், கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, 7 ஜென்மம் செய்த பாவங்களும் தீரணும். ஏன்னா நம்ம தெரியாமலே ஏதாவது பாவங்கள் செஞ்சிருக்கோம், அந்த பாவங்கள்லாம் தீரணும். வாழ்ற வாழ்க்கை இனிமேல் சிறப்பா இருக்கணும், கஷ்டம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு தானே நினைப்போம். அதற்குத்தான் இந்த ரத சப்தமியை தவற விடாது. நமக்கு ரத சப்தமி எந்த தேதியில வருது அப்படின்னா, இந்த 2026 25/1/2026 நமக்கு ரத சப்தமி. இந்த நாள்ல காலையில நம்ம முதல் நாளே என்ன செய்யணும் அப்படின்னா, 7 எருக்க இலை நமக்கு தேவைப்படும். எல்லார் ஊர்லயும் கண்டிப்பா கிடைக்கும். வெள்ளை எருக்க இலை உடைய இதில் கிடைச்சா ரொம்ப நல்லது. இல்லைன்னா எருக்க இலை, சாதாரணமா கூட எருக்க இலை கூட நீங்க ரெடி பண்ணிக்கல. 7 எருக்க இலை நமக்கு வேணும். கொஞ்சோண்டு அரிசியில மஞ்சள் பிசைஞ்சு மஞ்சள் அரிசி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறோங்க, சிறிதளவு போதுமான விஷயம். இதை வச்சுதான் நம்ம இந்த ரத சப்தமி வழிபாடை, எப்படி குளிக்கும் முறையை நம்ம பயன்படுத்த போறோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், தீராத நோய்கள், எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்கு, கண் பார்வை, கால் பிரச்சனை, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தலையில பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சரி, உடல் முழுவதும் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி ரத சப்தமி நாளில் இந்த 7 எருக்க இலைக்கு உண்டு. ரொம்ப பேர் தெரியாம இருக்கலாம், ஆனா ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சவங்க அதை முறையா பயன்படுத்திட்டு வர்றாங்க. அதுக்கெல்லாம் மந்திரங்கள்லாம் இருக்கையா, வாய்க்குள்ளேயே நுழையிலையா அப்படின்னா நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அழகா சொல்லுங்க, சூரியாய நமக, அவர் நாமத்தையே சொல்லுங்க. சூரிய பகவானை நினைச்சு என்னுடைய இந்த நாள்ல வரக்கூடிய காலத்துல என்னுடைய ஆயுள் தீர்க்காயில நோய் நொடி இல்லாம, அதே போல உங்களுடைய பசங்களுக்கும் நீங்க வேண்டிக்கிறீங்க. அந்த ஒரு எருக்கு, அந்த 7 எருக்கு இலைங்கிற ஒரு ஆளுக்கு தான் பயன்படுத்த முடியும். உங்க வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா 5 பேருக்கும் நீங்க தனித்தனி செட்டு வச்சுக்கணும். 12 வயசுக்கு கீழே நமக்கு தேவையில்லை. 12 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய நம்ம குழந்தைகள், நம்ம கூட இருக்கக்கூடிய தாய் தந்தைகள், கணவன் மனைவி, யாராக இருந்தாலும் சரி, இதை நீங்க செஞ்சு பாரு, செய்யுங்க, ரொம்ப நல்லது. நம்ம என்ன செய்யணும்? அந்த ரத சப்தமி நாள் உங்களுக்கு சொல்லிட்டேன், 25/1/2026 நமக்கு வருது. முதல் நாளே நம்ம இப்ப உங்க வீட்டுல ஒரு 3 பேர் இருக்கீங்கன்னா 3 வேளை 21 இலை நீங்க பிடிங்கி வச்சுக்கணும். இந்த 7 எருக்க இலையை நம்ம என்ன பண்ணணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் சூரிய பகவானுக்காக நீங்க விரதம் இருக்க அந்த நாளை நீங்க கடைபிடிச்சுக்கணும். எப்படி கடைபிடிக்கணுங்கிறத நம்ம அப்படியே சொல்லலாம், தொடர்ந்து சொல்றேன், கேட்டுக்கிறேன். இந்த 7 எருக்க இலை இருக்கு இல்லையா, இந்த 7 எருக்க இலைய நம்ம என்ன செய்யணும், ஒரு எருக்க இலையை மட்டும் தலையில வச்சுக்கணும். சரிங்களா? தலையில வைக்கும் போது அந்த எருக்க இலை மேல கொஞ்சோண்டு மஞ்சள் அச்சதை வச்சுக்கலாம். இல்லைங்க, நான் ஒவ்வொன்றும் தனித்தனியா செய்ய விருப்பம் இல்லை, தனித்தனியா சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு என்ன பண்ண, எருக்க இலை எடுத்து இங்க இருங்க, கண் பகுதியில 2 எருக்க இலை கண் பகுதியில ஆளுக்கு 1 வச்சுக்கிறேங்க. அப்போ 1 2 3 ஆச்சா? இந்த தோல் பகுதியில 1 1 2, அப்ப எவ்வளவு ஆச்சு? 3 4 1 5 ஆச்சு. மீதி இருக்க 2, 2ங்கிறது கால் பாதம். இது என்ன செய்யுங்க, எங்க 1 1 வச்சுட்டு இருக்க முடியாதுங்க, மொத்தமா வைக்கணும் அப்படின்னு நீங்க அங்கங்க தொட்டு வச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு இலைய ஒவ்வொரு இடத்துல தொட்டு வச்சுட்டு மொத்தமா 7 இலையும் அப்படியே அடிக்கிண்டு அது மேல கொஞ்சம் மஞ்சள் அரிசி வச்சு 7 இலையும் தலை மேல வச்சு என்ன பண்ணுங்க, சூரிய உதயத்திற்கு முன்பாகவே இதெல்லாம் நீங்க செய்யணும்.
6 மணிக்கு முன்னாடியே நீங்க எழுந்து குளிக்க வேணும். நீராடுறதுக்கு தான் இந்த வேலையை. நீங்க குளிக்கணும். குளிக்கிறதுக்கு தான் இந்த வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். குளிக்கிறதுக்கு முன்பாக தண்ணியெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இல்லையா? இப்ப இதுவே குளம், ஆறு, புனித நீர் இருந்தா நீங்க வாட்டில செஞ்சுட்டு அப்படியே வச்சுட்டு கடல்ல அது தண்ணியில முங்கிட்டு அதை விட்டுட்டு வந்துடலாம். ஆனா சிட்டிக்குள்ள இருக்கும் போது வீட்டுல தான் நம்ம குளிக்க வேண்டிய சூழல் வரும். அப்படி இருக்கக்கூடிய அன்பு உறவுகள் நம்ம சொன்னது போல தொட்டு வச்சுட்டு, நான் சொன்ன இடம் இருக்கு இல்லையா, தலை, 2 கண்ணு, 2 தோல் பகுதி, 2 பாதங்கள் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஒரே இடத்துல சேர்த்துட்டு மேல தலை மேல வச்சு மஞ்சள் அச்சதை வச்சுட்டு தண்ணியை ஊத்திட்டு பின்னாடி இப்படி தள்ளி விட்டுரும். அதன் பிறகு அந்த இலையும் அச்சதையும் நல்லா சுத்தமா எடுத்து ஒரு கவர்ல கட்டி வச்சுட்டு கால் மிதிபடாத இடத்துல நீங்க அதுக்கப்புறம் குளிச்சிருங்க. எப்பயும் வழக்கமா நீங்க என்ன செய்வீங்களோ அது போல நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆயிருங்க. நீங்க வெளியில போகச்ச என்ன பண்ணுங்க, கால் மிதிபடாத இடமா பார்த்து அந்த எருக்க இலையை ஓரமா போட்டுருங்க. இல்ல உங்களுக்கு ஓடக்கூடிய தண்ணீர் இது மாதிரி ஓரமா போட்டுருங்க. இப்படி செஞ்சுட்டு அன்னைக்கு நீங்க சூரிய பகவானுக்காக விரதம் இருக்கு. விரதங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் சைவமா இருந்தா போதும். இந்த விரதங்கிறது காலையில 6 மணில இருந்து மாலை 6 மணி வரைக்கும். அப்படி விரதம் இருக்கும்போது பசியோடு இருப்பவர்களுக்கு அன்று அன்னதானம் செய்ய வேண்டும். யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைங்க, நாங்களே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், கஷ்டம் தீர்றதுக்கு தானே இந்த வழிபாடு, அதுக்காக வழிபாடு சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு ஆளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வேணுமையா, எங்களுடைய உழைப்பு அந்த அளவுக்கு இல்லையா நினைக்கிறவங்க கண்டிப்பா எல்லோருடைய வீட்டிலும் பச்சரிசி கிடைக்கும். பச்சரிசி கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுங்க, முதல் நாளே கொஞ்சம் ஊற வச்சிருங்க. அதுல வெல்லம் சேர்த்து என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு செடி ஓரமா மரம் ஓரமா போட்டீங்க அப்படின்னா அதை எறும்பு சாப்பிடும். அன்னதானம் கொடுத்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். இப்படியும் நம்ம செய்யலாம். இல்ல பசுமாட்டுக்கு ஏதாவது ஒரு வாழைப்பழமாவது நீங்க வாங்கி கொடுக்கலாம். இப்படி செய்வதால் சூரிய பகவானுடைய அருள் நமக்கு கிடைக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த ரத சப்தமி விரதம் இருக்கிறவங்க மாலை நேரத்துல விரதம் முடிய போது 6 மணி 6:30 சூரிய அஸ்தமனத்தோடு நம்ம விரதம் முடிச்சுக்கலாம். நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு 2 நல்ல எண்ணெய் தீபம் விளக்கு ஏற்றி செவ்வரளி பூ சாற்றி உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணணும். அது மட்டும் இல்லைங்க, அங்கே சிவனுடைய சன்னதியோ இல்ல சிவ ஆலயமா இருந்துச்சு அப்படின்னா சிவபெருமானுக்கு வில்வ இதழ்ல செந்தாமரையால் அர்ச்சனை செய்யணும். அங்கேயும் 2 விளக்கு ஏற்றிக்கணும். இந்த ரத சப்தமியை இப்படி வழிபடுவதால் சகல விதமான பாவங்களும் தீரும், சகல விதமான நோய்களும் குறையும், எந்த நோயும் கண் திருஷ்டியும் நம் மீது படாமல் இருக்கும். இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் இதை நாம் தொடர்ந்து செய்து வந்தால் ரத சப்தமி தீர்க்க ஆயுளை கொடுக்கும். இப்ப நம்ம குழந்தைகள்லாம் தீர்க்க ஆயுள நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சுறுசுறுப்பா இருக்கணும் நினைக்கிறோம் இல்லையா, அதுக்கு சூரிய பகவானுடைய அருள் வேண்டும். அப்ப இந்த ரத சப்தமியை நம்ம தவற விடலாமா? 7 எருக்க இலை, கொஞ்சோண்டு மஞ்சள் அச்சை, காலையில கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து நீராடும் போது அந்த 7 எருக்க இலையை நம்ம சொன்னது போல உங்களுடைய உடல் பகுதியில வச்சு மொத்தமாவும் நீங்க தலையில வச்சும் பண்ணலாம். இல்ல ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டும் அப்படியே நீங்க தண்ணி ஊற்றலாம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல கண்ணில் வைக்க மஞ்சள் அச்சையில வைக்க முடியாது. அதனால தொட்டுண்டு மொத்தமா சேர்த்து தலையில வச்சுட்டு என்ன பண்ணுங்க, அச்சதை வச்சு தண்ணி ஊற்றி பின்னாடி தள்ளி விட்டுரும். அந்த நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனி, அந்த இருக்கையுடைய நுனி உங்களுக்கு முன்னாடி நீட்டினபடி இருக்கும். ஏன்னா இதுல முக்கியமான விஷயம், நம்மளால இருக்கையில சொல்லிட்டா தூக்கி எந்த பக்கமா வச்சிடக்கூடாது. அந்த இருக்கையுடைய நுனி உங்களுக்கு முன்னாடி இப்படி பார்த்தபடி இருக்கும். இதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது, மற்றபடி எதுவும் பார்க்க தேவையில்லை. அதே போல இருக்கையில கண்ணில் வைக்கும் போதும் இந்த நுனி மேல் நோக்கி இருக்க வேண்டும். ரத சப்தமி நாள்ல விரதம் இருந்து சூரிய பகவானுடைய அருள் பெற்று எந்த குறையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம். சூரிய பகவானை அன்று காலையில் பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்ய மறவாதீர்கள். கண்டிப்பாக இந்த ஆலய வழிபாடும் சூரிய வழிபாடும் உங்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்கும். நோயில்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ரத சப்தமி, பாவங்களை போக்கக்கூடிய ரத சப்தமி தவற விடாது. அன்பு உறவுகளே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நீங்க புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும். அன்பு உறவுகளே, நம்ம கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரும் ஜிபே நம்பரும்.
அந்த நம்பருக்கு உங்களுடைய பேரு, டேட் ஆஃப் பர்த், டைம், பிறந்த ஊரை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க உங்களுக்கு ஜாதகம் பார்த்து அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் ரெக்கார்டாகவும் கட்டம் போட்டு எழுதி உங்களுக்கு நாங்க அனுப்புறோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.